சில பேருக்கு என்னதான் நேச்சுரலாக காட்ஸ் கிஃப்டட் லாங் அண்ட் திக் ஹேராக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமா இல்லை அதோட ஃப்ரிசினஸ் டெக்ஸ்சராக இல்லை ஸ்டைலிங் பண்ண முடியலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனா ஏதோ ஒன்று போதுண்டா இந்த முடியை வச்சுட்டு என்னால் முடியலை, நானும் என் முடியை ஸ்மூத்தன் பண்ணி சில்கி அண்ட் சாஃப்டியாக மாற்றலான்னு பார்லருக்கு போய் ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டான். அவன் சொல்லுவான் ஒரு அமௌண்ட்டு. அதுக்காக டேடி கொடுத்த பாக்கெட் மணி எல்லாம் சேவ் பண்ணி வச்சு இல்லைனா வாங்கின சேலரியில் சேவிங்ஸே வச்சுக்காம மொத்தமாக கொண்டு போய் பார்லரில் செலவு பண்ணி ஹேரை ஸ்மூத்தன் பண்ணிட்டேன் அப்படின்ற நிம்மதியில் பெருமூச்சில் வருவோம். எப்படி ஃப்ரிஸியான ஹேரை எப்படி சாஃப்டாக மாற்றிட்டேன் பார்த்தியா, என் ஹேரா இது அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு அதை வச்சு வளைக்கிறது என்ன நெளிக்கிறது என்னன்ட்டு அதை வச்சு சீன் போட்டுட்ருப்போம். பட் அடுத்த ஒரு 2 மாதம் போன அப்புறம் தான் தெரியும் நம்ம ஹேர் திருப்பி பழைய டெக்ஸ்சரில் மாறுறது. ஏன்னா ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கீழே டேக் பண்ணியிருக்க வீடியோ இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.